அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இன்றைய பதிவு மிக மிக முக்கியமான பதிவாக இருக்க போகுதுங்க. குறிப்பாக சொல்லணும்னா தீர்க்க சுமங்கலி யோகம் கிடைக்கணும்னு நினைக்கிற எல்லா பெண்களுக்கும் இந்த பதிவு ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். எதற்கான பதிவு அப்படின்னு பார்த்தரலாம். ஜூலை மாதம் 12ஆம் தேதி ஆனி மாதம் 28ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நமக்கு உத்தர நட்சத்திரம் வருதுங்க. இது மாதந்தோறும் வருகின்ற உத்தர நட்சத்திரம் மாதிரி கிடையாது. ஆனி மாதத்தில் வரக்கூடிய உத்தர நட்சத்திரம். இதை நம்ம ஆனி திருமஞ்சனம் அப்படின்னு கொண்டாடுவோம். இன்றைய நாளில் சிவபெருமானின் மறு அம்சமான நடராஜருக்கு அபிஷேக ஆராதனைகள்லாம் செஞ்சு வழிபடக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக பார்க்கப்பட்டு வருது. சிவபெருமான் அப்படிங்கிறவர் பார்த்திங்கன்னா அபிஷேக பிரியர் அப்படின்னு சொல்லலாம். அதனால தான் பல ஆலயங்களில் சிவபெருமானுக்கு மேலே அந்த கங்கா தீர்த்தம் ஒன்று சொப்பில் தண்ணி ஊற்றி வச்சுருப்பாங்க இல்லையா, அது கொஞ்சம் ட்ராப்பாக அவருடைய ஸ்வரூபம் மீது விழும். எந்நேரமும் அபிஷேகம் ஏற்கணும் அப்படின்னு விரும்புவாருன்னு வச்சுக்கோங்களேன். அதனால தான் பிரதோஷம், சிவராத்திரி போன்ற தினங்களில் சிவபெருமானுக்கு சிறப்பான அபிஷேக ஆராதனைகள் எல்லாமே நம்ம செஞ்சு வரோம். சிவபெருமானின் மறு அவதாரமாக பார்க்கக்கூடிய நடராஜருக்கு அப்படி சிறப்பான அபிஷேக ஆராதனைகள் அப்படின்ட்டு ரெகுலராக யாரும் பண்ணுறது கிடையாது. அவருக்குன்னு ஒரு குறிப்பிட்ட நாட்கள் மட்டுமே அபிஷேக ஆராதனைகள் நடக்கும். அந்த நாட்களில் ஒன்று தான் ஆனி திருமஞ்சனம், அதாவது நாளைக்கு வரக்கூடிய இந்த நாள் அப்படின்னு சொல்லலாம். அதாவது நமக்கு ஒரு வருடம் அப்படிங்கிறது தேவர்களுக்கு ஒரு நாளுக்கு சமமாக கருதப்படுது. இப்போ அக்னி நட்சத்திரம் முடிந்து வரக்கூடிய அடுத்த மாதம்னு பார்க்கும்போது ஆனி மாதமா, இது தேவர்களுக்கு மாலை நேரமாக இருக்குது. உச்சிவேளை காலமான அந்த அக்னி நட்சத்திரம் முடிஞ்சு மாலை சிவபெருமான குளிர்விக்கும் விதமாக தான் இந்த அபிஷேகம் நடக்குது. இதை தான் நம்ம ஆனி திருமஞ்சனம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த நாளில் உங்கள் ஊரில் சிவபெருமான் கோவில் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் போயிட்டு நீங்கள் தரிசனம் செஞ்சுட்டு வாங்க. ஏன்னா நடராஜர் பார்த்திங்கன்னா சிவகாமி அம்மனுடன் ஆனந்த கூத்தாடிய ஒரு தினம் அப்படின்னும் இந்த நாளை குறிப்பிடுறோம். அதாவது ஒரு கணவன் மனைவி அப்படிங்கிறவங்க எவ்வளவு அந்யோன்யமாக மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு முன்னுதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம். இந்த நாளில் தீர்க்க சுமங்கலி யோகம் பெறுவதற்காக ஒரு சின்ன பரிகாரம் நான் சொல்கிறேன். கூடவே ஒரு சிம்பிளான மந்திரத்தையும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இதை நீங்கள் சொல்வதன் மூலமாகவும் அந்த பரிகாரத்தை செய்வதன் மூலமாகவும் நிச்சயமாக உங்களுடைய கணவர் நல்ல தீர்க்க ஆயுளோடு இருப்பாருங்க. உங்களுக்கும் தீர்க்க சுமங்கலி பாக்கியம் கிடைக்கும். மேலும் அவர் தொழில் செஞ்சிட்ருக்காரு அப்படிங்கும்போது அதில் நல்ல வருமானம் பெருகும். உங்கள் குடும்பமே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமானதாக இருக்கும். நல்ல ஒரு செல்வ செழிப்போடு இருக்கும். நீங்கள் உங்கள் கணவர் உங்கள் குழந்தைங்களோட என்றென்றும் மகிழ்ச்சியாக வாழ்வீங்க. எந்த ஒரு துஷ்ட சக்திகளும் உங்களை நெருங்கவே நெருங்காது. மேலும் உங்களை யாராலையும் பிரிக்கவே முடியாது. இப்போ நிறைய சகோதரிகள் கமெண்ட்டில் கேட்கக்கூடிய கேள்வி என்னென்னா, என்னுடைய கணவர் வேறொரு பெண்ணுடன் தொடர்பில் இருக்காங்க, அந்த பெண்ணை விட்டுட்டு என்னோடனே மறுபடியும் சேரணும் அப்படின்ட்டுலாம் கேட்பாங்க. சிலர் பார்த்திங்கன்னா கணவர் நான் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாரு, அவர் என் சொல்படி கேட்டு நடக்கணும், அதுக்கு ஏதாவது பரிகாரம் சொல்லுங்கள் அப்படின்ட்டுலாம் சொல்லுவீங்க. அவங்களுக்கு எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஆணி திருமஞ்சன நாள் அப்படிங்கிறது ஒரு வரப்பிரசாதமாகவே அமைஞ்சிருக்குங்க. இந்த நாளில் நான் இப்போ சொல்கிற இந்த பரிகாரத்தை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னாவே நிச்சயமாக உங்களுடைய கணவர் எப்போதுமே உங்களுடைய கணவராகவே இருப்பார். பிற பெண்கள் மீது அவர் பார்வை அப்படிங்கிறது போகவே போகாது. மேலும் நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்பாங்க. நல்ல ஒரு அந்யோன்யமான தம்பதிகளாக நீங்கள் வாழ்வீங்க. இந்த பரிகாரத்தை யாரெல்லாம் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா பெண்களும், அதாவது திருமணமான பெண்கள் எல்லாமே செய்யலாம். திருமணத்துக்காக காத்துட்ருக்கக்கூடிய கன்னி பெண்கள், இன்னும் முதிர்கன்னியாய் இன்னுமே திருமணம் கைகூடலை அப்படின்னு நினைக்கிற பெண்கள் எல்லாருமே இதை செய்யலாம். கண்டிப்பாக நல்ல வாழ்க்கை துணை உங்களுக்கு கிடைக்கும். சரி, என்ன பரிகாரம் அப்படின்னு சொல்லிடுறேன். இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்திங்கன்னா 3 பொருட்கள் தேவைப்படுது. இந்த 3ஐயும் தான் நம்ம குளிக்கிற தண்ணீரில் கலந்து குளிக்கணும். முதல்ல நம்ம சுத்தம் பண்ணிக்கணும். அதன் பிறகு தான் எந்த பரிகாரமாக இருந்தாலும் செய்யணும். நாளைக்கு பார்த்திங்கன்னா நிறைஞ்ச வெள்ளிக்கிழமைங்க. கூடவே நமக்கு சஷ்டி திதியும் இருக்குது. வெள்ளிக்கிழமை அப்படின்னாவே மகாலட்சுமிக்கு உரிய நாள், சுக்கிர பகவானுக்கு உரிய நாள், கூடவே முருகப்பெருமான் வழிபாட்டிற்கும் உரிய நாளாக தான் கருதப்படுது. அந்த நாள்லேயே நமக்கு
நமக்கு சஷ்டி திதியும் இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னே சொல்லலாம். இந்த நாள்லேயே நடராஜருக்குரிய திருமஞ்சனம் வந்திருக்கிறதும் ரொம்ப ரொம்ப விசேஷம். அதனால நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னா முதல்ல கொஞ்சம் அரிசி எடுத்துக்கோங்க. இது பச்சரிசியாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாவே போதும். பச்சரிசி இல்லாதவங்க சமையலுக்கு பயன்படுத்துகிற அந்த அரிசியவே எடுத்துக்கலாம், தவறு கிடையாது. இப்போ நீங்கள் ஜாயின்ட் ஃபேமிலியே இருக்கிறீங்க அப்படிங்கும்போது உங்கள் மாமியார் மற்றும் அம்மா எல்லாருமே சுமங்கலியாக தான் இருக்காங்க. அப்படிங்கும்போது அவங்களையும் இந்த முறையை நீங்கள் ஃபாலோ பண்ண சொல்லுங்கள். இதன் மூலமாகவும் அவங்களுக்கு ரொம்ப நல்லதே நடக்கும். இப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அரிசி எடுத்துக்கணும். ஒருத்தங்களுக்குன்னா ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. 2-3 பேர் இருந்தீங்க அப்படிங்கும்போது இன்னொரு 3 ஸ்பூன் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. பெண்கள் மட்டும் இதை செய்தால் போதும், ஆண்கள் செய்யணுன்ட்டு அவசியம் கிடையாது. இப்போ அந்த அரிசியில் ஒரு 3 சொட்டு அளவுக்கு நெய் விட்டுக்கோங்க. நெய்ங்கிறது மகாலட்சுமி தாயாருக்கு மிக மிக பிரியமான பொருள். இது குறித்து நிறைய பதிவுகளில் நான் நிறைய விளக்கங்கள் கொடுத்துட்டேன். அதுவும் வெள்ளிக்கிழமை நாளில் இந்த நெய்யை பயன்படுத்துறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அது ஒரு 3 சொட்டு அந்த அரிசி மேலே விட்டுக்கோங்க. அடுத்து கொஞ்சம் மஞ்சள் தூள் இருக்குது இல்லையா, அந்த மஞ்சள் தூள் பார்த்திங்கன்னா சமையலுக்கு பயன்படுத்துறதாகவும் இருக்கலாம், பூஜை அறையில் இருக்கிறதாகவும் இருக்கலாம், கஸ்தூரி மஞ்சளாகவும் இருக்கலாம். எதாக இருந்தாலும் சரி, அதை ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. இப்போ நல்லா எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்படி மிக்ஸ் பண்ணி கிடைக்கக்கூடிய இந்த பொருளை நம்ம அட்சதை அப்படின்னு சொல்லுவோம். இந்த அட்சதையை தான் நம்ம குளிக்கக்கூடிய தண்ணீரில் கலந்து குளிக்க போகிறோம். கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்கணும், சந்தோஷமாக வாழணும் அப்படிங்கிறதுக்காக தான் திருமணமாகும் போது கூட இந்த அட்சதையை நம் மீது தூவி ஆசீர்வதிப்பாங்க. அத்தகைய தீர்க்க சுமங்கலி பாக்கியம் பெறக்கூடிய இந்த திருமஞ்சன நாளில் இப்படி அட்சதை போட்டு குளிப்பதன் மூலமாக நம்முடைய கணவருக்கு நல்ல ஒரு ஆயுள் விருத்தி ஆகும் அப்படின்னு சொல்லலாம். இதை நீங்கள் குளிக்கிறதுக்கு முதலே பக்கெட்டில் தண்ணீர் பிடிச்சு வச்சுட்டு அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. அதன் பிறகு நீங்கள் இதை அப்படியே தலைக்கு குளிச்சுக்கோங்க. தலைக்கு குளிக்க முடியாத சூழ்நிலையில் இருக்கிறவங்க தலைக்கு 3 முறை தெளிச்சுக்கிட்டு உடம்புக்காவது குளிச்சுக்கோங்க. அடுத்து ஒரு சந்தேகம் வரும், பீரியட்ஸ் டைமில் இருக்கிற பெண்கள் இந்த மாதிரி குளிக்கலாமா அப்படின்னு கேட்கலாம். நீங்கள் குளிக்கலாம், ஒன்றும் தவறு கிடையாது. ஆனால் நான் இப்போ தீர்க்க சுமங்கலி யோகம் பெறுவதற்கு ஒரு மந்திரம் சொல்லித்தரேன். அந்த மந்திரத்தை சுத்தமாக இருக்கக்கூடிய பெண்கள் பூஜை அறையில் விளக்கேற்றி வச்சு கிழக்கு பக்கம் பார்த்த மாதிரி 3 முறை சொல்கிற மாதிரி வரும். ஆனால் பீரியட்ஸ் டைமில் இருக்கிற பெண்கள் ஹாலில் உட்காந்து கிழக்கு பக்கம் பார்த்த மாதிரி 3 முறை சொல்லுங்கள். மனதிற்குள்ளேயே நடராஜரையும் சிவகாமி அம்மனையும் நீங்கள் மனசில் நினச்சிக்கோங்க. சரி, அது என்ன மந்திரம் அப்படின்னு நான் சொல்லி காட்டுறேன், ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறேன். இந்த மந்திரத்தை சொல்வதற்கு உகந்த நேரமும் இருக்குது. அது என்ன நேரம்னு பார்த்தீங்கன்னா, பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நம்ம 3 முறை உச்சரிக்கிறது நல்லது. அதே போல் உச்சி பொழுதுன்னு சொல்லக்கூடிய 12:15 1:15 வரைக்கும், அதாவது 12 மணி 15 நிமிடத்துலேருந்து 1 மணி 15 நிமிடம் வரையும். அதே போல் மாலை நேரம் 4 மணியிலிருந்து இரவு 7:30 மணிக்குள்ளேயும் இந்த 3 நேரத்தையும் நீங்கள் பயன்படுத்திக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. 3 நேரத்துலையுமே 3 முறை இந்த மந்திரத்தை சொல்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். மொத்தம் அந்த மந்திரத்தை 9 முறை ஒரு நாளைக்கு உச்சரிக்கிற மாதிரி வரும். இப்போ மந்திரத்தை பார்க்கலாம். கிருபா சமுத்திர சீமுகம் திரிநேத்திரம் ஜடாதரம் பார்வதி வாமபாகம் சதாசிவம் ருக்ரமணந்த ரூபம் சிதம்பரேசம் ஹிருதி பாவயாமி. இதுதாங்க இந்த மந்திரம். சொல்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும், இருந்தாலும் நம் வாழ்க்கைக்காக, நம்முடைய கணவருடைய ஆயுளுக்காக நாம் எப்படியாவது இதைய பிரம்ம முகூர்த்தத்தில் 3 முறை, உச்சி காலத்தில் 3 முறை, மாலை நேரத்தில் 3 முறை மறக்காமல் சொல்லிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாவோ இல்லை மற்றவங்களோ பயன்படுத்தணும்னு நினச்சிங்கனாவோ நிறைய பேர்த்துக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.